கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்போ நல்ல வசனம். பெருங்காற்று சுழல் காற்று சிக்கப்பட்டு விட்டீர்களோ, கர்த்தரே வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த இடத்துல வைத்தார். நாகும் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றில் இருக்கிறது. மேகங்கள் அவருக்கு பாதத்தோடா இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி ஆறுகளை வறட்சி ஆக்குகிறார். இதை விட என்ன வேணும்? இந்த சமுத்திரத்தை வற்றி போக அதட்டி வற்றி போக பண்ணார்னா நிறைய இருக்கு. பெருங்காற்று, இந்த பெருங்காற்று பெரிய அழிவை கொடுத்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கடல் பயணத்தில் பாருங்க, யுவக்கிலியோன் என்னும் கொடுங்காற்று அவரை ஒன்றிலும் ஆக்கிட்டு பாதுகாத்தாரு. அங்க அப்போஸ்தலன் பவுல் சொன்னதை கேட்கல, பிறகு சொன்னபடி கேட்டாங்க. ஒரு தலைமையில் கூட உதிராது. நானும் சொல்றேன், உங்க சோதனையில இதுவரை சுத்தி சுத்தி காற்றடிச்சு எல்லாமே நஷ்டம் ஆயிட்டு. தொழில் நஷ்டம் ஆயிட்டு, வருமானம் படுத்து போச்சு, வீடு கட்டி இடையில நிக்குது, பிள்ளையுடைய படிப்புல ஒரு பெரிய வளர்ச்சி பார்க்க முடியல, அவன் பண்ண எல்லா இன்டர்வியூலையும் நேர்முக தேர்வுல தோல்வியை சந்தித்தீங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றார், எல்லாம் மாற்றப்படுகிறது. யோபுடைய பிள்ளைகள் ஒரு பெருங்காற்று வந்து மொத்த பிள்ளைகளையும் கொண்டு போயிட்டு யோபு கர்த்தருக்குள்ள உறுதியா நின்றான். அதே போல பாத்தீங்கன்னா மத்தேயுல பாத்தீங்கன்னா படகு அமிழ்தத்தக்கதாய் கடுமையான காற்று. இயேசு வந்தார், ஒரு வார்த்தை தான் சொன்னார், அமைதியாருன்னு. அப்படி அமைதி ஆயிட்டு. நான் சொல்றேன், இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில பொன்னான நாள். உங்களை ஹானர் பண்ற கர்த்தர் வருவார். அவரே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். வெட்டாந்தரையில நடத்தி கூட்டிட்டு போவார். இந்த கொடு காற்றுக்கு அவர் தப்பு விப்பார், பெருங்காற்றுக்கு தப்பு விப்பார். இழந்து போனதை டபுளா கொடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை சர்ப்பம் கையில கடித்த உடனே எல்லாரும் சபிச்சாங்க. ஆனா அடுத்த நாள் பாருங்க, ராயல் ட்ரீட்மெண்ட், எல்லாரும் அவனை உபசரிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ராஜ மரியாதை. அந்த மரியாதை இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. உங்களை கனப்படுத்துற நாளா இருக்கும். உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி உங்க சத்துருக்களே வருவாங்க, உங்களை விட்டு போறவங்க வருவாங்க. அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. எங்களால தகப்பனே நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க. இந்த உயர்வை தந்து ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. ஆமென்.